வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? மழை பற்றிய பகிர்தல்கள். இதுதான் கவிஞர் தேனரசனோட படைப்பு இல்லை. மற்றதெல்லாம் உண்டு. மண் வாசல், பெய்து பழகிய மேகம், வெள்ளை ரோஜா இதெல்லாம் இவரோட படைப்பு தான். இந்த மழை பற்றிய பகிர்தல்கள் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சே பிருந்தா அவங்களோட படைப்பு. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. எட்டு. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு 8. காலம் கடந்த பெயரச்சம். வினைத்தொகை. காலம் கடந்த பெயரச்சம் வினைத்தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன். துரியோதனன். பாம்பு கொடியவன் துரியோதனன். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார். திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா கொடுத்துருக்காங்களே, திருவி கல்யாண சுந்தரனார் தான் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார். இவரோட அடிநிலையில் தான் தமிழ் கற்றுக்கணும்னு யாரை சொல்லியிருப்பார்னா உவே சாமிநாதர். அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர். கால்டுவெல். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர். பாரதியார். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது? நாட்டுப்புற பாடல். பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. தூ. பகைனா தூ. நான் உங்களுக்கு க்ளூ தரேன். பகையை தூரத்தில் வச்சுக்கணும். இப்போ நட்புனா அருகில் வச்சுக்கலாம். பகை எப்போ என்ன பண்ணணும்? தூரமாக வச்சுக்கணும். அப்போ பகைனாலே அந்த தூங்குற அந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான ஒலிமரபு சொல்லை தேர்வு செய்க. புறா குழரும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறு. புறா குணுகும். கூகை தான் குழரும். கூகை குழரும், புறா குணுகும். இதெல்லாம் கரெக்டு. குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும். உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இதுதான் உழவு பற்றிய கரெக்ட் பழமொழி இங்கே கொடுத்துருக்கிறதுல. வேலையே பயிரை மேய்வது போல ஆடிப்பட்டம் தேடி விதை இதெல்லாம் கிடையாது. இந்த ஆடிப்பட்டம் தேடி விதையெல்லாம் உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிச்சவங்களுக்கு தெரியும். இப்போ கூட கேட்டிருந்தாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க.
கூற்று 1 தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2 நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். கூற்று 1 சரி. இங்கே கொடுத்துருக்கிறது இந்த சென்டென்ஸ் தான். கூடா நட்பு கேடாய் முடியும். அப்போ தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். இது மட்டும் கரெக்டு. நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஐங்குறுநூறு. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். பரிபாடல் கலித்தொகை. அகநானூறு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. நெடுந்தொகை. அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனேம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான்? வீடணன். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர்? சுந்தரர். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை? 64. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்களை கொண்டது. அகர வரிசையில் அமைத்தெழுது. இதுதான் சரி. மண் மான் மிளகு மீன் முன் மூடி மெல்ல மேடு. வேர்ச்சொல் காண்க. நாளம். நாள் இந்த இல் வரணும். இங்க இருக்க அதே இல் போட்டுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாள். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது? வினாவழு. பொருந்தாததை கண்டறிக. தண்ணீர் தொட்டி. இதெல்லாம் காய் வகை கொடுத்துருக்காங்க. அத்திக்காய் ஆலங்காய் வெண்டைக்காய் இது மட்டும் தண்ணீர் தொட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் பொருந்தாது. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? காலப்பெயர். சொற்களை முறைப்படுத்துக. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா.
நாக்கு. இக்கு வரும். நாக்கு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. தாள், தாள். இந்த இல் இருக்கு இல்லையா? இது வந்து தாலாட்டு. இந்த தாள் வந்து பாதம். தாள் பணிந்து வணங்குகிறேன்னு சொல்லுவாங்கல்ல. பாதம் பணிந்து வணங்குகிறேன். அதான் இதுக்கு. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? கரூர். தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர்? ம.பொ. சிவஞானம். நீங்கள் 30 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.